வணக்கம் சொந்தங்களே, இது உங்கள் சாவித்திரி கிச்சன். என்னடா தடபுடலா உருட்டுறான்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு சிம்பிளா தான் செய்ய போறேங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுங்க. இங்க இருக்கிற மக்கள் வேலைக்கு போற அவசரத்துல என்ன செய்யறதுன்னு பார்த்தா டக்குன்னு அரிசி பருப்பு சாப்பாடு தான் ஞாபகத்துக்கு வருங்க. உரமுறை யாராச்சும் வந்தாலுமே மடார்னு எடுத்து வச்சு செய்யறது அரிசி பருப்பு தாங்க. ருசியாவும் இருக்கு, பசியும் அடங்க. அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்போதான் எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறைய இருந்தால் தான் நல்லா இருக்கு. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 துண்டு பட்டை உடச்சி வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாங்க. 4 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, அதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி தட்டி வச்சிருக்கிறேங்க, இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. அரைக்க கூடாதுங்க, அரைக்காம கல்லு அப்படியே தட்டி எடுத்து போட்டுக்கலாங்க. ஒவ்வொருத்தரும் அரிஞ்சு போடுவாங்க, பொடி பொடியா அரிஞ்சு போடுவாங்க. பூண்டு வெந்து போயிருங்க. இஞ்சி சாப்பிடும்போது வாயில கடிபட்டுச்சுன்னா ஒருத்தருக்கு இஞ்சி பிடிக்காது. அதனால இப்படி தட்டி போட்டோம்னா சாப்பாட்டுல கலந்துருங்க. 4 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாங்க. நல்லா பழுத்த பழமா 4 அரிஞ்சு வச்சிருக்கிறேன். தக்காளி வணங்கறக்கா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கிரேவி பதம் வந்துருச்சுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்க. தனி மிளகாத்தூளுங்க 1/2 ஸ்பூனு. குழம்பு மிளகாத்தூளுங்க 1 ஸ்பூன், வீட்டில் அரைச்சது. சோம்பு பொடிங்க கொஞ்சமா, 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா. தட்டைப்பயிறு போடுறதுனால பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க, 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே கலக்கி விட்டுக்கலாங்க. பருப்புல நிறைய வகை பருப்பு இருக்குதுங்க. அவரைப்பருப்பு, துவரைப்பருப்பு, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, தட்டைப்பயிறு எல்லாமே போட்டு செய்யலாங்க. நான் இன்னைக்கு தட்டைப்பயிறு எடுத்துருக்கிறேங்க, 1/2 கப்பு எடுத்து 2 விசில் விட்டு இறக்கி வச்சிருக்கிறேங்க. தட்டைப்பயிறு போட்டுக்கலாங்க. மசாலா போட்டு கலக்கலாங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேங்க, 1/4 கப்பு தட்டைப்பயிறு எடுத்துருக்கிறேங்க. அளவா இருக்குங்க. சீக்கிரம் மடர்னு செஞ்சிடலாங்க. அரிசி ஊற வச்சுட்டு வெங்காய மிளகாய் அரிஞ்சோம்னா சாப்பாடு செஞ்சிடலாங்க. உரமுறை வந்ததுன்னா உரமுறைகிட்ட பேசிட்டு நம்ம இந்த சாப்பாடு செஞ்சிடலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா கலக்கி விட்டோம்னா டேஸ்ட் நல்லா பிடிச்சிக்கு. தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் உப்பு போட்டுக்கலாங்க. தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணிங்க வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கிறேன், 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ 3 டம்ளர் ஊற்றினா போதுங்க. இதில் 1 கப் ஊற்றிருக்கிறேங்களா. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணிங்க. இப்போ அந்த பருப்பு தண்ணி 1 கப் ஊற்றிருக்கிற 1/2 டம்ளர் தண்ணிங்க, சரியா போயிடும். சும்மா மூடி வச்சுக்கலாங்க. கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு உப்பு அளவா இருக்குதான்னு பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாங்க. கொதிக்குதுங்க, பார்த்துடலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க, தேவையான அளவு போட்டுக்கலாங்க. தண்ணியில உப்பு கறிக்கணுங்க, அப்பதான் சாப்பாட்டுக்கு உப்பு பிடிக்கி. பார்த்து போட்டுக்கலாங்க. தேங்காயுமே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. உப்பு பார்த்துக்கலாங்க, போட்டு கலக்கி விட்டுருக்கிற பார்த்துக்கலாங்க. லைட்டா பத்தலைங்க, போட்டுக்கலாங்க. இந்த தண்ணிக்கு உப்பு கறிக்கணுங்க, அப்பதான் சாப்பாட்டுக்கு பிடிக்கிறதுக்கு அளவா இருக்கு. தேங்காயும் போட்டிருக்கிறேங்களா, தட்டைப்பயிர்ல தேங்காயிலாம் அப்பதான் உப்பு சேருங்க.
வச்சு விசில் போட்டுக்கலாங்க. 2 விசில் போட்டுக்கலாங்க. ஆஃப் பண்ணிக்கலாங்க. விசில் அடங்கிருச்சுங்க. எடுத்து பார்க்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. மல்லித்தலை கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பச்சை கருவேப்பிலை போட்டால் மணமாக இருக்குங்க. போட்டு ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்குது பாருங்க. நான் சொன்ன அளவு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்குது பாருங்க. தேங்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்குதுங்க. அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சாச்சுங்க. உள்ள தட்டைப்பயிறு போட்டு செஞ்சுருக்குறேங்க. தேங்காய் தட்டைப்பயிரெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டக்குன்னு செய்கிற சாப்பாடு இது ஒன்று தாங்க. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. பாருங்க, நெய் ஊற்றிக்கலாங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஊறுகாய் வச்சுக்கலாங்க, தயிர் ஊற்றி சாப்பிட்லாங்க, பொரியல் ஏதாவது வச்சு சாப்பிட்லாங்க, அப்பளம் பொரிச்சும் சாப்பிட்லாங்க, சும்மாவே சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கு. சேனல் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ சொந்தங்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.